சொல்லுங்க. மறைகள் உணர்த்த மெருகற்றவன் மக்கள் மனக்குறையை தீர்க்கும் கொற்றவன் நம்பிமன வளர்த்த நாயகியே என்னாடு மலைநாடு என புகழ் பொன்மேடு இன்று அதிகளை எழுந்து மேல்மைகள் பலதரும் மேல்நிலை பற்றி மென்னப்ப சமய திருத்தாள் மணிந்து அடுத்து கைலாசம் சென்று ஓம் ஸ்ரீ பிரசன்னாயகி சமேத கைலாசம் ஒரு ஒளி பெற்று அங்கிருந்து புறப்பட்ட வெளிப்போடு வேட்டையட கழிப்போடு வந்தேன், பார்த்தேன், ரசித்தேன். அழகான பெண்மான் குட்டி பார்த்தபடியே இதை பிடிக்க வேண்டுமே, கட்டி அணைக்க வேண்டும் என்ற அருகாமையில் சென்றேன். மான் ஓட ஆரம்பித்து விட்டது. மான் ஓடுகிறது, எப்படியாவது அந்த குட்டியை பிடிக்கணும் அப்படி முயற்சி பண்ண அண்ணன் அருக போன ஒரு அருகில போயிட்டீங்கல்ல, பிடிச்சிருக்க வேண்டியதானே. பிடிக்கலாம்ங்கிற இடத்துல ஓட ஆரம்பிச்சது. ஏங்க என்ன சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்குங்க. பிடிக்கணுங்கிற கொள்கையோட நீங்க போயிருந்தீங்கன்னா மான்குட்டி கிடைச்சிருக்கும். அதுக்குள்ள ஏன் தடுமாறணும்? காரணம் என்னன்னா, அதாவது என்ன ஒரு விஷயம்னா, எதுவுமே படக்குல செஞ்ச கூடாது இல்லையா? பின்ன படக்குல செய்ய கூடாது. கொஞ்சம் அமைதி 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 வேணும். எதுக்கு அமைதி வேணுங்கிற கணக்கு இருக்கு. ஓரவர் நீங்க, விரட்டுறவர் நீங்க. அது நிக்குங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாமா? குட்டி பயப்படுற மாதிரி நடந்துக்கிற கூடாது, பக்குவமா நடந்துக்கறணும். குட்டினாலே பயப்படணும். பயந்து நடந்தாத்த அது குட்டி. இல்ல இல்ல இல்ல, பயப்படாம நடந்துச்சுன்னா அது குட்டி இல்ல. ஏன்னா மானின் தன்மையை மிரளக்கூடிய தன்மை, பயப்படக்கூடிய குணம் உடையது. ஆடி கறக்கிற மாட்டா ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டா பாடி கறக்கணும். பெரிய ராமராஜ் ஒரு பாடிக்கிட்டே கறக்க போறாரு. அவர் இல்லம்மா, இல்ல அந்த மாதிரி இந்த குட்டி எப்படி பிடிக்கணும் பக்குவம் எனக்கு தெரியும். அதனாலதான் அவர் தரத்து நிறுத்திட்டாரு. பக்குவம் தெரிஞ்சதால இங்க நிக்கிறீங்க. இல்ல பக்குவம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு. இல்ல பக்குவம் உங்களுக்கு தெரிஞ்சதால இங்க நிக்கிறீங்க. ஒருவேளை பக்குவம் தெரியல குட்டியை பிடிச்சிருப்பீங்க. இல்ல இல்ல பக்குவம் தெரியல வச்சுங்களா, இது நமக்கு உதவாதரா. ஏங்க அவசரத்துல அண்டாக்குள்ள கையை விட்டாலும் போகான்னு சொல்லுவாங்க. அதுபோல நீங்க ஒரு பதட்டத்துல நிக்கிறீங்க, அதனால பிடிக்கல. அதனாலதான் அவசரப்பட்டு பிடிக்கலனா. எப்படி நிதானமா நிதானமா நிக்க வச்சு இத எதை பிடிக்கணும் அப்படி நோக்கத்துல முயற்சி பண்ணுங்க. உங்க முயற்சியில இடையூறா நான் இருக்க மாட்டேன் கண்டிப்பா. ஆனா வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்றணும். அப்ப எனக்கு உதவி பண்ணுவீங்களா? நீங்க உதவி பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. அப்புறம் ஆனா மான்குட்டி எப்பேற்பட்டது, எப்படி பாத்தீங்க, எப்பேற்பட்டது அழகானதுலாம் தெரிஞ்சுக்கிட்டா உதவி பண்ண ஏதுவா இருக்கும். அப்ப அதோட சிறப்பு சொல்றேன். சிறப்பு ஒரு தடவை சொல்லுங்க, கேளுங்க. அதுக்கப்புறம் குடுக்கலாமா வேணாமா நான் முடிவு பண்ணணும். நீங்க சொல்ல வேண்டியது சொல்ல உங்க பொறுப்பு. குடுக்கலாமா வேணாம் முடிவு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு ஒண்ணா ரெண்டா எத்தனை சிறப்புகள் அது கேட்டவன பாருங்களேன். இந்த அருக்கு பிடிச்சுக்கன்னு காட்ட போறீங்க. நீங்க பாருங்க எங்க உங்க சிறப்பை சொல்லுங்களே குட்டிக்கு. தானானலாம் 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 தன தனனானலாம் தீந்தனலாம் தன திறனானலாம் கனிமணி வீணா கட்டிவிடி வேணா கனிமணி வீணா கட்டிவிடி வேணா ஒத்தக்கிட்ட புகழ்ந்ததை நீ எனக்கு காட்டணும், ஒத்தக்கிட்ட கூட வந்து எனக்கு கொடுக்கணும். மத்தாப்பு போலே கித்தாப்பு எல்லாம் எனக்கு காட்டும். அது முன்னாடியே பார்த்தா அது நோகம் கொள்ள வைக்கும், அது முன்னாடியே பார்த்தா அது கிட்டு கொள்ள வைக்கும். கனிமணி வீணா கட்டிவிடி வேணா ஒத்தக்கிட்ட புகழ்ந்ததை நீ எனக்கு காட்டணும்.
தாமரை இதழ்தனி பெரியதாக்கி தாட்டிதமாய் தாங்கான ஓங்குமார் பயமர் நட்டு துஞ்சுகணம் சித்தி வித்தி அகங்காரம் இவளை கயிறாக திரித்து ஐமுனங்கள் சுக்கானாக்கி உச்சி தொட்டு சுமுடைய வாதத்தை சிந்து நினைத்து தஞ்சமனம் ஆனந்த வெள்ளத்தில் உள்ள இருக்கிறது வள்ளி வான்குட்டி. காரணம் காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. நாளை 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 என்று நாளை வீணடித்து விடாமல் எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்த நேரத்தை சரிவர செய்யணும். காலம் செய்வதை கோலம் செய்யாது என்பார்கள். ஒன்றே செய், அது நன்றே செய், அதுவும் இன்றே செய்கிறார்கள். முயற்சி முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார். முயற்சியோட வந்திருக்கங்க. இந்த குட்டியை பிடிக்கல, நீங்க மட்டும் மனசு வச்சு வேடுவரை பிடிச்சிக்கங்கன்னு சொன்னீங்க. போயிருவேனே தங்கம். வாய் இருக்குதுன்னு வாய் புளிச்சுச்சோ மாங்காய் புளிச்சுச்சோன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்தவர் குட்டியை பிடிச்சிருக்கலாம்ல நான் சொன்ன உடனே எதையுமே அவசரப்பட்டு செய்யக்கூடாதுன்னு சொன்னது இந்த வாய் தான். ஆமா, ஒன்றே செய் நன்றே செய், அதையும் இன்றே செய்யு சொல்றது இந்த வாய் தான். ஆமாங்க, இன்றே செய்யனா பார்த்தவன பிடிக்கிறத விட இன்ற பொறுமையாக பக்குவமா இந்த மானை பிடிக்கணும்னு எதுக்காக விளக்குன்னா இதனுடைய ஓட விட்டு பார்க்கணும், விளையாடணும். இதோட பேசுறாலும் ஒரு அளவோட பேசணும். பொறுமையில பெண்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆண்களுக்கு தான் பொறுமையே இருக்காதே, அப்புறம் அதங்கிட்டு ஓட விடுறது, அப்புறம் உடியாட விடுறது அப்படின்னு யார் சொன்னது? ஆண்களுக்கு பொறுமை இல்லைன்னு யார் சொன்னது? இருக்குமா? எந்த விஷயத்துல பொறுமை இருக்கு? எந்த விஷயத்துல பொறுமை இருக்கு? ஏன் எந்த விஷயத்துல பொறுமை இல்லைங்கிறீங்க? எல்லா விஷயத்துலயும் இருக்கு, ஒரு விஷயத்துல இருக்காது. எந்த எப்படி புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு காட்டி விட்டுருங்க. வேட்டையாடி பழக்கம் இருக்கா? காரணம்னா வேட்டையாடி பழக்கம் இருக்கா? என்ன பழக்கம் இருக்குமானா? முன்னாடி வேட்டையாடி இருக்கீங்களா? முன்னாடி யாரி இருக்கேன். என்னது? என்னுடைய பரம்பரையே வேட்டைக்காரமா. பரம்பரையே வேட்டைக்கார பரம்பரை. ஆமா, ஏற்கனவே குட்டி பிடிச்சிருக்கீங்க. ஏற்கனவே நான் வச்சிருக்கேன். மானை பிடிக்கணும்னா என்னென்ன கொண்டு பிடிக்க முடியும்? என்னென்ன கொண்டுனா வலை விரித்து பிடிக்கலாம், பிடிக்கலாம், புளி விட்டி பிடிக்கலாம், இவங்களுக்கு மேலாக கணை தொடுத்து பிடிக்கலாம். இத்தனை தன்மை இருக்குல்ல. ஆமா, ஏன் இந்த தன்மையெல்லாம் நீங்க கைவிடல? காரணம் இருக்குல்ல. என்ன காரணம்? வலை விரிச்சா வாட்டமாயி போயிடும். சரி, குழி விட்டி பிடிச்சா சேதமாயிரும். சரி, கணை தொடுத்துனா வச்சுங்களேன் உயிரே போகுது. என்னுடைய நோக்கமெல்லாம் வேட்டைக்குன்னு போனா ஒண்ணு கொண்டு வா, சரி, இல்லைன்னா கொன்று வா, முடிஞ்சா பிடிக்கணும், இல்லைன்னா அடிக்கணும், முடியலன்னா அடிக்கணும். ஆமா, அதுவும் முடியலன்னா பேசாம வீட்லயே விழுந்து படுக்கணும். அதை விட்டு இங்க வந்து குட்டி இது அங்க இருக்குன்னு சொல்லி என்ன கூட போய் பேசக்கூடாது. ஒண்ணு கொண்டு வா அல்லது கொன்று வா. முகத்தை பார்த்தாலே நாங்கெல்லாம் குறிவாக்குற கூட்டம் சரியா இல்லையான்னு சொல்லிவிடுவோம். ஒண்ணு அடிச்சு பிடிக்கணும். நீ நான் அடிச்சு பிடிக்கல, இதை அப்படியே அணைச்சு பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல. நான்லாம் ஆம்பளையா பிறந்ததா எத்தனை குட்டி பிடிச்சிருப்பேன். என்னமோ ஒரு குட்டியை விரட்டிக்கிட்டு நீங்க என்னமோ பிடிக்கிறே. நான் பிடிக்காத குட்டியாமா? ஏப்பா நான் பிடிக்காத குட்டியா? ஏன்னா எத்தனையோ குட்டியா பிடிச்சேங்கிறீ, அப்புறம் எந்த குட்டியை பிடிக்க முடியல? எத்தனை குட்டியா இருந்தாலும் உலகத்துல ஆயிரம் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? ஆகாது. மாணிக்க கல்லுன்னு ஒண்ணு இருக்குல்ல, உலகத்துல ஆயிரக்கணக்கில் மாணவன். ஆமா, கோவிலுக்கே தேவைப்படும் பொழுது இப்ப ஒரு அடியில அடி விழுந்துருச்சு வச்சுக்கோங்களேன், படிக்கலாம் போயிடும். எது அதிக அடி வாங்குதோ அதான் சிலையா நிக்குமா. அப்ப கல்லுக்கே சிலை செய்யறதுக்கு எந்த கல்லு, துணி துவைக்கிறதுக்கு எந்த கல்லு, படிக்கட்டுக்கு எந்த கல்லுங்கிற கணக்கு இருக்கு. அப்ப கல்லுக்கே அந்த கணக்கு இருக்கு பொழுது மனிதனுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உங்ககிட்ட அது இருக்கு. பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆண்மகன் பெண்மகனிடம் பேசும் பொழுது இப்படித்தான் எல்கையோடு நடக்கணும்னு அந்த எல்கையை தாண்டி வராம நின்று பேசுறீங்க. ஆக எதுக்கா சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படின்னு எதுக்கு சொல்றீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி சிலை வெடிப்பது ஒரு கல்லு, கல்லுத்தான். இப்ப ஒரு இடத்துல ஓடி வைக்கிறதா, ஆமா, அதுவும் ஒரு கல்லுதான். படியேறி நடக்கிறதா கல்லுதான், கல்லுதான், எல்லாம் கல்லுதான். ஓசை கேட்கக்கூடிய தூண் கூட இருக்கு, அதுவும் கல்லுதான். பத்தியா, இசை தூண் இருக்கு. இப்படி எல்லாம் படிகார கல்லுன்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கல்லுல ஆண்கள் இருக்கான். ஆமா, ஆண்கள் இருக்கு, பெண்கள் இருக்கு. இதுல அலிக்கல்னு இருக்கான், இருக்கு. அதை கண்டுபிடித்து அது யாருக்கு தெரியுமா? சிற்பிக்கு தான் தெரியும். ஆமா, அவரை தான் கூட்டிட்டு போய் இந்த கல்லு எதுக்கு பயன்படுத்துறாங்க சொல்லுவாங்க. என்ன உருவம் வரும் அப்படிங்கறது அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இந்த மானை பார்த்து சிலை வச்சு பிடிக்கணும் வச்சுங்களேன், எப்பயோ பிடிச்சிருப்பேன். அதெல்லாம் இல்ல, எனக்கு கையால பாத்திரம் எரிஞ்சு பிச்சை போடணும், கோத்திரம் எரிஞ்சு பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மான் குட்டியே இருந்தாலும் உங்களை நம்பி நான் எப்படி கொடுக்கறது? ஏன்னா மான ஒரு கொட்டைக்குள்ள, என்னங்க மான ஒரு கொட்டைக்குள்ள ருசி ஒரு கல்லுக்குள்ள அப்படின்னா புரியுதுங்களா? கொட்டையை பார்த்திருக்கீங்களா நீங்க? எந்த கொட்டை கேக்குறீங்க? புங்கங்கொட்டை இருக்கு, புளியங்கொட்டை இருக்கு, வேப்பங்கொட்டை இருக்கு, பருத்தி கொட்டை இருக்கு, எத்தனையோ கொட்டைகள் இருக்கு. இப்ப இத்தனை கொட்டைகள் இருந்தா அதனுடைய தன்மை இருந்தா மண்ணுல போட்டோம்னா விதையாக மரமாக நமக்கு நிழல கொடுக்கும். பருத்தி கொட்டையை பாத்தீங்களா நீங்க? பாத்திருக்கேனே. பருத்தி கொட்டை, பருத்தி பால் சாப்பிடுறீங்களா? நல்லா இருக்குமே. சரி சொல்லுங்க. இந்த பருத்தி கொட்டை இருக்கு பாத்தீங்களா, அது சொல்லி வச்சா மான ஒரு கொட்டைக்குள்ள அப்படின்னா இந்த பருத்தி கொட்டைகள் கொண்டா எதை வச்சிருக்கான்? மானத்தை வச்சிருக்கான். எப்படி எப்படி கொண்டா வச்சிருக்கான்? எப்படி வச்சிருக்கானா, பருத்தி மேல காய்க்கும் பஞ்சு. ஆமா, பஞ்சு அனுத்த என்னாகும்? பஞ்சு. ஆமா,
நூலு. ஆமா. ஆக நூலை தெரிச்சா என்னாக ஆடை. ஆமா. அப்ப மானத்தை கொண்டு எங்க வச்சிருக்கேன்? பருத்தியில. கொட்டைக்குள்ள வச்சிருக்கேன். பாத்தீங்களா? கொட்டைக்குள்ள மானத்தை வச்சு. கொட்டைக்குள்ள இல்ல, கொட்டைக்கு மேலதான் இருக்கும். இப்ப பருத்தி கொட்டை இருக்கு, பருத்தி கொட்டைக்கு மேலதாண்டி மாப்பிள்ள பஞ்சு இருக்கும், பருத்தி கொட்டைக்கு உள்ள இருக்காது பஞ்சு. அதத்தாம சொன்ன பருத்தி கஞ்சி மேல இருக்கும்ல, அப்ப கொட்டை உள்ளதானமா இருக்கும். ஐயய்யா, என்ன மேல இருக்குமா? நீங்க சொல்றது இல்ல. என்னம்மா அப்படி? மான பருத்தி கொட்டைக்கு மேல இருக்குன்னு சொல்லுங்க. அதே எப்படி பருத்தி கொட்டைக்கு உள்ள இருக்குன்னு சொல்லுவீங்க? என்ன பண்றது? பழத்துக்கு வெளியில கூட தான் கொட்டை இருக்கு. முடியாது. அது எல்லாத்தையும் கணக்குல சொல்ல முடியுமா? அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு சொல்லியா இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல மான அத ருசி ஒரு கல்லுக்குள்ள. அப்படின்னா எந்த கல்லுக்குள்ள? எந்த கல்லுக்குள்ளங்கறீங்க? இப்ப அதே மாதிரி வெள்ளை கல் இருக்கு, கருங்கல் இருக்கு, அந்த கல்லுக்கு சங்க கல் இருக்கு, சுக்காங்கல் இருக்கு, சுண்ணாம்பு கல் இருக்கு. இல்லம்மா, சமைக்க தெரியுமா? என்னப்பா சமைக்க தெரியுமானே? நல்லா சமைப்பேன். எதமாவா? ஒரு நாள் கூட போட்டது இல்ல. அப்படியெல்லாம் வர்றவ ஒருவர்களுக்கு சாப்பாடு போட முடியுமா? வர்றவ ஒருவர்களுக்கு நான் பழைய தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஆள் பார்த்தா. ஆமா ஆமா. அப்படியே விருந்தாளி இருந்தாலும் வெளியூர் போயிட்டு வர 1 மாசம் ஆகுன்றேன். நல்லா அதான் சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா? எதுக்கு சொல்றேன்னா விதவிதமா சமைக்க. இங்க இருக்கல நீங்க வந்ததனால இல்லன்னு சொல்றேன். இதே ஒரு கல்யாணமோ இல்ல காது ஊத்தோ வீட்டுல நடக்கும்போது வாங்களே, அறுவகை சுவையோட சாப்பாடு கொடுப்போம். அந்த அறுவை சுவை எப்படி வரும்? எதனால வரும்? அது சாப்பிட தெரிஞ்சவனுக்கு தான் அந்த அறுவை ருசியும் தெரியும். சாப்பிட தெரியாத கையில கொடுத்து பிரயோஜனம் இல்ல. இல்லம்மா, விதவிதமா சமைக்கலாமா? சமைச்சு அதுல என்ன இருக்கணும்? உப்பு கல்லுன்னு ஒண்ணு இருந்தா தான் ருசியை கொடுக்கும். அதான் சொல்லி வச்சா மான ஒரு கொட்டைக்குள்ள ருசி ஒரு கல்லுக்குள்ள. அப்படின்னா அப்ப அந்த உப்பு இல்லைன்னா உப்பிலா போட்டா ஒரு கல்லுக்குள்ளன்னு சொல்லிட முடியாது. உப்பே இல்லைனாலும் வாயில வைக்க ருசிப்படாது. உப்பு அதிகமா போயிச்சாலும் வாயை வைக்கவே முடியாது. அளவோட இருந்தா எதுவுமே பதமா இருக்கும். பாத்தீங்களா? அப்ப அளவோட இருக்கணும். அளவோட. அதனால தானே ஏற்கனவே ஒரு குட்டி இருக்குதே. அதனால தானே அளவோட. ஏற்கனவே எத்தனை மான்கள் இருக்கு. இப்ப எந்த பக்கம் போனாலும் மான, எந்த பக்கம் போனாலும் மான. வேதாரண்யம் பக்கம். ஆனா உங்க கண்ணுகளுக்கு எல்லாம் மானா தான் தெரியும். இல்ல இல்ல, திருமணி காடு வேதாரண்யம் போங்களே, ஏகப்பட்ட மான. ஆனா அதெல்லாம் முடிக்காம இன்னைக்கு இந்த குட்டியே பிடிக்க வந்திருக்கேன்னா காரணம் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த குட்டி மேல பாசம் வச்சிருக்காரு. பிடிச்சு கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்க பராமரிக்க முடியுமா? ஏன் என்ன வரும்? இல்ல அது காட்டுக்குள்ள இருக்கிறது, நீங்க உங்க இடத்துக்கு கொண்டு வரீங்க. அது காட்டுக்குள்ள இருந்தது அது குணத்துக்கு ஏத்த மாதிரி தான் வாழ்ந்துருக்கும். உங்களுக்கு ஏத்த மாதிரி அது எப்படி இருக்கும்? ஆமா, காட்டுல உள்ள மிருகத்தை கொண்டு வச்சு அவன் பழகி என்ன அது குட்டியில இருந்து சின்ன குட்டியில இருந்து வச்சு வளர்த்தா சொல்றதை கேட்கும். சரி, இப்ப அதுக்கு என்ன வயசு இருக்கும்? இது பருவமடைஞ்ச குட்டி தான். பருவமடைஞ்ச குட்டினா அது பாதி வயசுல இருக்கு. அது எப்படி நீங்க சொன்னதை கேட்கும்? ஏன் என்னுடைய பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அதை நீங்க. என்னமோ நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல, பழகத்தாம எல்லாம் தெரியும். ஆமா ஆமா, பழக்க தினத்தனே தெரியும். பழகதானே பானையும். அப்ப பார்த்தவன காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா ஆர்ன கஞ்சி. என்னப்பா? ஆர்ன கஞ்சி, பழைய கஞ்சி முடிஞ்சு வச்சுல. ஆமா, அப்ப சுட சுட சாதம் சூடா இருக்கும்போதே சாப்பிடணும். சாதம் தண்ணி விட்டுச்சா நம்ம சாப்பிட முடியாது. தண்ணி விட்டா வீணா போயிரும். பத்தியலா? அப்ப தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிடணும் முதல்ல. அப்ப உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியணும். எப்படி? ஆமா, சமைக்கிறது பொம்பளை பொறுப்பு, சாப்பிட தெரிய வேண்டியது ஆம்பளை பொறுப்பு. ஏன்னா பரிமாறக்கூடியது குழந்தையா இருக்கும் போதே தாய் சொல்லி கொடுப்பா, அப்பா இப்படித்தான் சாப்பிடணும், இல்ல கல் இருந்தா ஒதுக்கி சாப்பிடணும். அதுக்கப்புறம் தாய்க்கு பின் தாரம்னு வந்து தாய் சொல்லி கொடுக்க முடியாததை கூட தாரம் சொல்லி கொடுப்பா. என்னமோ காரணம். ஆதிகரணவனே ஆதிகரணவனே, நீலமேகொண்ணா நீலமேகொண்ணா நீலமேகொண்ணா, உன்னை அந்தரத்திலே வரவழைத்து 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 ஐயா ஊதினா செங்குழலே, அந்த உலகளந்த மாயவனி 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 இல்லாத மானக்காக இங்க வந்து நிக்கிறாரு. ஏதேதோ பேசி பார்க்கிறார், ஏதேதோ பேசி பார்க்கிறார், ஏதோ பேசி பார்க்கிறார், வேடுவரே ஏதேதோ பேசி பார்க்கிறார். தோளையிலே மாலையாடு வந்திடுமா, தோளையிலே மாலையாடு வந்திடுமா, வேறு வர தேடிலே தேடி வர வேறு வர தேடிலே கச்சனல்ல வரைஞ்சி கட்டி கருப்பா வரைஞ்சி கட்டி கருங்கச்ச தும்பா விட்டு சாமி தும்பா விட்டு தும்பா விட்டு கச்சனல்ல வரைஞ்சி கட்டி கருப்பா வரைஞ்சி கட்டி கருங்கச்ச தும்பா விட்டு கருப்பா தும்பா விட்டு கச்சனல்ல வரைஞ்சி கட்டி கருங்கச்ச தும்பா விட்டு தும்பா விட்டு அங்கே கிட்டி முளகிட்டு கருப்பா சாமி தங்க கலசமிடுது அங்கே கிட்டி முளகிட்டு கருப்பா சாமி தங்க கலசமிடுது அதிகாரே
எனக்கு நினைவு வைத்து இந்த கம்மங்காட்டு ராசாத்திய காவல் வச்சு நாகரத்னம் கொல்ல கலைவான வந்த கதிகளங்க போகுதுங்க தனடா 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 தன்னானே தங்கமயில் ஐயா தங்கமயில் முருகா தங்கமயில் வாகனடா தன்னானே நானே பழனி மலை வேலவனா தில்லேலே வந்தாலே மாடு கூட்டான அங்கலட்சணத்தை சொல்லுங்க மாடு துள்ளி வந்த மானை கண்டு தொடர்ந்து ஓடி வந்தேனமா அம்மா வனத்துக்குள்ளே அம்மா உங்க வனத்துக்குள்ளே அம்மா வனத்துக்குள்ளே இருக்கு நீ வளர்த்து வம்பு எதுக்கு வனத்துக்குள்ளே இருக்கு வளர்த்து வம்பு எதுக்கு வனத்துக்குள்ளே இருக்கு மீன் வளர்த்து வம்பு எதுக்கு வனத்துக்குள்ளே இருக்கு மீன் வளர்த்து வம்பு எதுக்கு எப்போ வைத்து மேல மனத்துக்கு கொட வேணும் உங்க பள்ளமேட்டை காட்டி பயமிருந்தா ஓட்டி பள்ளமேட்டை காட்டி நீங்க பயமிருந்தா ஓட்டி உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இல்லை என்று சொல்லாதமா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை மனசாட்சி இல்லையா மனசாட்சி எனக்கு இருக்கா இல்லையா உங்களுக்கு என்ன சந்தேகம் கத்துறாரே கதறாரே இவருக்கு நம்ம அதை கொடுப்போம் கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாம நீ பேசி இப்படி பதற ஆம்பளையிலே முதல்ல நம்ப மாட்டேன் எதுக்கு காரியம் ஆகுற வரையும் புரியுதுங்களா உங்க மான்குட்டி இருக்கு நீங்க சொல்லிட்டீங்க உங்க மான்குட்டியை குடுக்குற வரைக்கும் தான் நீங்க பேச போறீங்க மான்குட்டி இருக்குல்ல நான் பதில் சொல்லிட்டா இங்க இடத்துல உங்களுக்கு வேலை இருக்கா இல்ல அப்புறம் நீங்க பதறத பத்தி நான் ஆர்டர் பண்ணோம் ஆக இருக்கிறத போய் இல்லைன்னு சொன்னா நாங்க ஏத்துக்க முடியுமா அதுதான் சொல்றேன் கட்டியில பால் கொடுத்து கட்டில படுக்க வைப்பேன் கட்டியில பால் கட்டியில பால் கொடுத்து கட்டில படுக்க வைப்பேன் கட்டியில பால் கொடுத்து கட்டில படுக்க வைப்பேன் சுத்தன செய்ய மானா தோளி தூக்கி போட்டு கொள்வேன் சுத்தன செய்ய மானா தோளி தூக்கி போட்டு உங்க வட்டத்திலே இருப்பே பாத்து பாத்து ரதிப்பே கட்டில இருப்பே நீங்க நினைச்சிருந்தா தான் எட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறப்பவே தூக்கி தோல்ல போட்டிருப்பீங்களே அதுதான் பிடிக்க முடியல தோல்ல போட முடியல நீங்க அடையாளத்தை சொல்லுங்க